வெல்கம் பேக் டு தாராக்க. இன்னைக்கு வீடியோல நாம எப்படி வீட்லயே வந்து கோதுமையில இருந்து மைதா எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இதுல நான் வந்து 2 மெத்தட்ல வந்து செஞ்சு காட்ட போறேன். ஒன்னு வந்து ட்ரெடிஷ்னலான மெத்தட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ஈஸியான மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கிராம் அளவுக்கு கோதுமை வந்து 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோதுமை எடுத்து உடைச்சு பாத்தீங்க அப்படின்னா அது உள்ள ஒயிட் கலர்ல மாவு மாதிரி வரும். அதுதான் வந்து மைதா. ஆக்சுவலா இப்போ ஃபேக்டரியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோதுமையை அரைக்கும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மைதா தான் கிடைக்கும். மைதா வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கும். அதை அவங்க தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோதுமை மாவு ரெடி பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நமக்கு அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் தெரியாததுனால நமக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை. எல்லாரும் அதை கெட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வீட்டில் வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதில் நமக்கு எந்த ஒரு கெட்டதும் இருக்காது. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஒரு பிளேட்ல ஆயில் தடவி அதுல இதை ஊற்றி காய வைக்கலாம். வெயில் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க வந்து காய வைக்கணும். இதுல இருந்து நம்ம ஜூஸ் மட்டும் தனியா எடுத்து செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமாயிடும். நமக்கு வேஸ்டும் ஆகக்கூடாது, அதே நேரத்துல நமக்கு நிறைய மைதாவும் கிடைக்கணும். அப்படின்னா நம்ம இதை அப்படியே அரைச்சு காய வைக்கிறது தான் பெஸ்டான ஆப்ஷன். இப்போ காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நான் மிக்சியில போட்டு அரைச்சிட்டேன். அரைக்கும் போது பாத்தீங்கன்னா மிக்சியோட மூடியில ஒட்டியிருந்தது அச்சு அசல் நம்ம கடையில வாங்குற மைதாவே தான் இது. பாருங்க எவ்வளோ ஒயிட்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு. மீதி இருக்கிற மைதாவும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்க் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அதுல இருந்து ஃபில்டர் பண்ண வராது. இந்த மாதிரி சுடிதார் ஷால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷால் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். அது வந்து சில்க்ல செஞ்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் நம்ம இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ண போறோம். 80% வந்து நமக்கு அதுல கோதுமை ரவை மாதிரி கிடைக்கும். மீதி 20% பார்த்தீங்கன்னா நமக்கு மைதா மாவு கிடைச்சிரும். ஜார்ல அரைக்கும் போது வந்ததுக்கும் இதுக்கும் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸா இருக்கு. மற்றபடி சாஃப்ட்னஸ் எல்லாமே சேமா தான் இருக்கு. இது ஒரு மெத்தட் ஆஃப் மைதா மேக்கிங். ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல எல்லாம் டைரக்டா வந்து கோதுமையை போட்டு அரைச்சு எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஊற வச்சு காய வச்சு தான் அரைப்பாங்க. அது அவங்களுக்கு ஈஸியா இருந்தது அந்த காலத்துல. இப்போ நம்ம இன்னொரு மெத்தட் வந்து பார்க்கலாம். இப்போ கோதுமையை வந்து டைரக்டா வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு கோதுமையை வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். மாதிரியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெரிய பெரிய பேட்ச் 5 கிலோ 10 கிலோன்னு செய்யும்போது நமக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வீட்டில் அரைக்காம வெளியே மில்ல கொடுத்து அதே மாதிரி வாங்கிக்கலாம். அப்போ மில்லுல வந்து மைதா வந்து ஈஸியா வந்து எடுத்துட முடியும். ஏன்னா இதை விட அது வந்து ரொம்ப சாஃப்டா அரைச்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் அரைக்கிறத விட சாஃப்டா இருக்கிறதுனால ஈஸியா எடுத்துடலாம். இப்போ இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து சேம் டைப் ஆஃப் மாவு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப கடையில வாங்குற அளவுக்கு ஒயிட்டா இல்லைன்னாலும் வீட்டில் வந்து எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம நம்ம வந்து மைதா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை. இப்போ ஃபேக்டரிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மைதா தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவு வந்து அரைப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் கோதுமை ரவை வந்து எடுப்பாங்க. ஸோ ஒரு கோதுமையில இருந்தே 3 விதமான ப்ராடக்ட் வந்து அவங்க தனித்தனியா செஞ்சு விற்பாங்க. மைதா மாவு அவங்களுக்கு கொஞ்சமா கிடைக்கிறதுனால அதுல மரவள்ளி கிழங்கு மாவு இந்த மாதிரி எல்லாம் கலந்து அவங்க வந்து விற்கிறாங்க. அது சீக்கிரமா கெட்டு போக கூடாது அப்படின்றதுக்காக அவங்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் தான் நம்ம உடம்புக்கு கெட்டதே தவிர மைதா நம்ம உடம்புக்கு கெட்டது கிடையாது. இது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளே வீட்டுல செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து நல்ல ப்ராடக்டா தான் இருக்கும். இதை வந்து நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஃபீட்பேக்கா கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.